Keystone presenting Viram, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். இல்ல நீங்க சொல்ல வர கருத்து எல்லாமே நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு அடல்ட்டா ஒரு 18 வயசுக்கு மேல நீ இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஏன் ஒரு பச்சிலம் குழந்தைக்கு ஒரு 4-5 மாச குழந்தைக்கு கொண்டு போய் சங்கல நீங்க கல்ல ஊத்தி விடுறீங்க அப்படின்னா அது என்ன? கல்லு தாய்ப்பாலுக்கு நிகரானது. ஏன் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாதா? தாய்ப்பால்ல லோரிக் ஆசிட் இருக்கு. அந்த லோரிக் ஆசிட் கல்லுல இருக்கு. ஆல்கஹால் இருக்கா இல்லையா சொல்லுங்க. பழைய ஆல்கஹால் இருக்கா இல்லையா? பழைய சோத்துல இருக்கா இல்லையா? தயிர்ல இருக்கா இல்லையா? மோர்ல இருக்கா இல்லையா? பழச்சாத்துல இருக்கல்ல, தேன்ல இருக்கல்ல, எதுல ஆல்கஹால் இல்ல? நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அத்தனையிலும் ஆல்கஹால் இருக்குது. பருகக்கூடிய பானம் அத்தனையிலும் ஆல்கஹால் இருக்குது. ஏன் பயிருக்கு ஆல்கஹால் தேவை? உங்களுக்கு அது தெரியுமா? கல்லு குடிச்சிட்டு போனா விபத்துக்கு வழிவகுக்காதா? 2 குழந்தையுமே ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவருடைய கண்காணிப்பில் செவிலியருடைய பராமரிப்பில் அந்த 2 குழந்தைகள் இருக்கட்டும். ஒரு குழந்தைக்கு அவங்க கொண்டு வந்த குழந்தைக்கு அமைச்சர் அவர்கள் டாஸ்மாக் மதுவை அனுப்பிட்டு நாங்கள் கள்ள கொடுக்குறோம், அந்த குழந்தைக்கு டாஸ்மாக் மது கொடுக்கட்டு, நாங்கள் கொண்டு வந்த குழந்தை கள்ள கொடுப்போம், ஒரு 2 நாளைக்கு பின்னாடி பார்ப்போம் எந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கத்தூவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கல் இயக்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய விவசாயி திரு நல்லசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் விழுப்புரத்தில் கல் விடுதலை மாநாடு நடத்தினீங்க உங்களுடைய கல் இயக்கத்தின் சார்பாக. சீமான் கலந்து கொண்டார், அப்புறம் பல்வேறு கட்சி பொறுப்பாளர்களும் தலைவர்களுமே கலந்து கொண்டதை பார்த்தோம். நான் கேட்கறது என்ன அப்படின்னா, சமீபத்தில் நடந்த தருமபுரியில் நடந்த அந்த கல் விடுதலை பொதுக்கூட்டத்தில் நீங்க ஒரு பச்சிலம் குழந்தைக்கெல்லாம் சங்குல கல்லை ஊற்றி விடுறீங்க. இதெல்லாம் என்ன வேடிக்கையா இருக்கு? கல்ங்கிறது போதைப் பொருள் அல்ல, மது அல்ல, உணவு. தாய்ப்பாலுக்கு நிகரானது. இல்ல நீங்க சொல்ல வர கருத்து எல்லாமே நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு அடல்ட்டா ஒரு 18 வயசுக்கு மேல நீ இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஏன் ஒரு பச்சிலம் குழந்தைக்கு ஒரு 4-5 மாச குழந்தைக்கு கொண்டு போய் சங்கல நீங்க கல்ல ஊத்தி விடுறீங்க அப்படின்னா அது என்ன? கல்லு தாய்ப்பாலுக்கு நிகரானது. ஏன் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாதா? தாய்ப்பால்ல லோரிக் ஆசிட் இருக்கு. அந்த லோரிக் ஆசிட் கல்லுல இருக்கு. நான் சொல்கிறேன், அதாவது ஒரு நடந்த நிகழ்வு. ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு தீவு, அந்த தீவுக்கு பேர் நோரோ அப்படின்னு பேர். அதில் பனைகள் அதிகம், பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவு. முக்கியமான உணவு கள். அங்கே மதுவில் கொண்டு வந்தாங்க, கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க, கல் கிடைக்காம போச்சு. ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி அந்த தீவில் சிசு மரணம் கூடிட்டுது. உடனே அரசாங்கம் பயந்து போய் அந்த தீவுக்கு ஒரு மருத்துவர் குழு அனுப்புனாங்க. என்ன காரணம் என்பதை கண்டறிவதற்காக. அந்த மருத்துவர் குழு அங்கே போய் ஆய்வு செஞ்சு அறிக்கையை அரசுக்கிட்ட சமர்ப்பித்தாங்க. அந்த அறிக்கையில் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் தொடர்ந்து கிடைத்து வந்த தாய்ப்பாலுக்கு நிகரான கல் கிடைக்காமல் போனது தான் சிசு மரணம் கூடியிருப்பதற்கு காரணம் அப்படின்னு அறிக்கையில் குறிப்பிட்டதனுடைய விளைவு வெளிப்பாடு. உடனடியாக அரசு கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவித்தார்கள். த ட்ராஜடி ஆஃப் நோரோ ஜேபிஎஸ் ஹால்டைல் பதிவு பண்ணியிருக்கார். இதைத்தான் அந்த கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு குழு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. மற்ற அறிக்கைகளில் இதை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதனால தான் ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டியாக இருந்தாலும் சரி, நேருவால் நியமிக்கப்பட்ட கமிட்டி, அடுத்து ஜஸ்டிஸ் டேக்சந்த் கமிட்டி, அடுத்து கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு கமிட்டி, குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட மேபய கமிட்டி, எந்த ஒரு கமிட்டியும் கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவே இல்லை. மாறாக கல்லினுடைய உற்பத்தி நுகர்வு 2மே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது கூட்டப்பட வேண்டும். அதே நேரத்தில் இறக்குமதி மதுக்கள், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள், இவைகளுடைய உற்பத்தி நுகர்வு 2மே கூடிக்கிட்டு இருக்குது. இது குறைக்கப்பட வேண்டும். முடிந்தால் தடை விதிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? மதுக்களுக்கு, கல்லுக்கு அல்ல. ஆக ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயமோ அதே மாதிரி தான் கல்லு கொடுக்கக்கூடாது. இல்லை, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கூட ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரானதுங்க. தாய்ப்பாலில் லோரிக் ஆசிட் இருக்கு. அந்த லோரிக் ஆசிட் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கல்லு தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஆல்கஹால் இருக்கா இல்லையா சொல்லுங்க. பழைய ஆல்கஹால் இருக்கா இல்லையா? பழைய சோத்துல இருக்கா இல்லையா? தயிர்ல இருக்கா இல்லையா? மோர்ல இருக்கா இல்லையா?
பழச்சாத்துல இருக்கல்ல, தேனில் இருக்கல்ல, எதில் ஆல்கால் இல்லை? நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அத்தனையிலும் ஆல்கால் இருக்குது, பருகக்கூடிய பானம் அத்தனையிலும் ஆல்கால் இருக்குது. ஏன் பயிருக்கு ஆல்கால் தேவை, உங்களுக்கு அது தெரியுமா? இப்போது நாங்கள் வந்து சேடை பாய்ச்சிறோம், சேடை பாய்ச்சி சேத்தோலை ஓட்டின உடனே அப்போவே நாற்றை பறித்து நட்டால் நாற்று துளிர்க்காது, மேலேருந்து கருகிட்டு போய் அப்புறம் கீழேருந்து துளுத்து வரும். இதுக்கு ஒரு 5 நாள் ஆகும். அதே சேர ஒரு 10 நாள் 5 நாள் புளிக்கு போட்டால் அதில் ஃபர்மெண்டேஷன் ஆகும், ஆல்கால் வந்துடும். அப்படிப்பட்ட புளிச்ச சேத்துல நாற்றை பறித்து நட்டால் நாற்று அப்படியே துளுத்து வரும். ஆக பயிருக்கும் ஆல்கால் தேவை. ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க, அது பாவம் அவங்களுடைய புரிதலின்மையுடைய வெளிப்பாடு, ஆர்வ கோளாறு. என்ன புரிதலின்மை, என்ன ஆர்வ கோளாறு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கால் இருக்காது, ஒரு சொட்டு ஆல்கால் இருக்காது. ஆல்கால் தவிர அரசியல் சொல்றாரு, ஆல்கால் இல்லாம சாகரத்தை தவிர வழியே கிடையாது. நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அனைத்திலும் ஆல்கால் இருக்குது, பருகக்கூடிய பானம் எல்லாவற்றிலும் ஆல்கால் இருக்குது. விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. கல்லுல 4.5% ஆல்கால் இருக்குது, அதே அளவு பழைய சோத்துல இருக்குது, மோர்ல இருக்கு. பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் பழைய சோத்துல தயிர் ஊற்றி விட்டு நீ வண்டி வாகனம் ஓட்ட வேண்டாம்பாங்க. ஏன்னா கல் குடிச்சு எப்படி தோக்க வருமோ அந்த மாதிரி பழைய சோத்துல தயிர் ஊற்றி உன்னுட்டு போனா உங்களுக்கு மயக்கம் வரும், தோக்க வரும், விபத்துக்கு வழிவகுக்கும். இன்னைக்கு வந்து கல்லு குடிச்சிட்டு போனா விபத்துக்கு வழிவகுக்காதா? விபத்துக்கு வழிவகு அப்படின்னா பழைய சோறு தடை பண்ணுங்க. நீங்க பழைய சோத்துக்கு தடை பண்ணுங்க, மோருக்கு தடை பண்ணுங்க, தயிருக்கு தடை பண்ணுங்க, பழச்சாத்துக்கு தடை பண்ணுங்க. 4.5% ஆல்கால் இருக்கிறது கல்லு. அதே மாதிரிதான் தேனு, பழச்சாறு, பழைய சோறு, மோரு, தயிரெல்லாம். ஆனா டாஸ்மாக் வந்து 42.8%, 10 மடங்கு அதிகமா இருக்குது. ஜெர்மி பெந்தாம், த ஃபாதர் ஆஃப் த லா, அவரு சட்டத்துக்கு வரையற சொல்றாரு, லா இஸ் என் ஈவில், லெசர் ஈவில் வில் பி இன்ஹெரிட்டட் அஸ் லா. சட்டம் என்பது கெடுதி விளைவிக்கக்கூடியது, எது குறைவான கெடுதி விளைவிக்கக்கூடியதோ அதை சட்டமாக ஏற்ற வேண்டும்ங்கிறாரு. இஃப் இட் இஸ் ஈவில் விச் இஸ் லெசர் ஈவில், அதான் நான் கேட்குறோம். நீங்கள் டாஸ்மாக் மதுக்கு நீங்கள் கடை போட்டு வைக்கிறீங்க, அதெல்லாம் தேவாமிர்தம். 42.8% ஆல்கால் இருக்கிறது தேவாமிர்தம். 4.5% ஆல்கால் இருக்கக்கூடிய கல் ஆழகால விஷமா? இதுக்கு என்ன பதில்? அதான் நாங்கள் கேட்குறோம். நான் ஆல்கால் இல்லைன்னு வாதிடல, ஆல்கால் இருக்கு. நீங்கள் குழந்தை வந்து தூங்கட்டுன்னு சொல்லி இந்த ஜாதிக்காய் இருக்குல்லங்க, ஜாதிக்காய் அரைச்சி பாலில் கலந்து சங்கில் வார்ப்பாங்க தெரியுங்களா? அதே மாதிரி குழந்தை தூங்குறதுக்கு வந்து கல் முக்கியமான ஒரு தூக்க மாத்திரை மாதிரி, தூக்க மருந்து. எல்லாத்துக்குமே ஒரு தூக்க மருந்து. அப்போ சில பேர் வந்து இரவில் வந்து தூக்க மாத்திரை இல்லை, எனக்கு தூக்கம் வராதுன்னு அந்த தூக்க மாத்திரையை உன்னிட்டு தான் வந்து தூங்குறாங்க. அது உடல்நலத்தை கெடுக்கும். அதே நபர் ஒரு 1/2 லிட்டர் கள்ள குடிச்சிட்டு தூங்குனா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது தூக்க மாத்திரை. அதை போய் நீங்கள் போதைப் பொருள் சொல்கிறீங்க, மதுன்னு சொல்கிறீங்க. உணவு வேறு, மது வேறு, போதைப் பொருள் வேறு. அதனால தான் இப்போ அரசாங்க தரப்புல ஒரு குழந்தை கொண்டு வர சொல்லுங்க. ஆனா இல்ல நான் வந்து சின்ன வயசுல இருந்து உங்களை பாக்குறேன், பல போராட்டங்களை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. கல் விடுதலை மாடு நடத்துறீங்க, கல் விடுதலை இயக்கத்தின் சார்பில் பல பொதுக்கூட்டங்கள், ஊரா பிரச்சாரம் எல்லாமே பண்றீங்க. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா உங்களுடைய கோரிக்கை வந்து அரசாங்கம், எந்த அரசாங்கமும் ஏத்துக்கல. அப்படி பார்க்கும்போது அப்ப இது வந்து தவறான ஒரு கொள்கை கோட்பாடு நீங்க பண்ணிக்கணும்னு அர்த்தமா இருக்குது. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாரு, நன்றாற்றலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடை. நீ நல்லபடி நடந்தாலும் நல்லது சொன்னாலுமே அவங்களுடைய வருமானத்துக்கு பொருட்களுக்கு நீ எதிரியா இருக்கிறாங்கிறாங்க வள்ளுவரே சொல்றாரு. இதுல வேற சில அதாவது கல் வந்து ஒரு போதைப் பொருள் நீ நிரூபிச்சா 10 கோடி ரூபாய் தர்றாங்க. ஆனா டெபாசிட் எங்க அப்படின்னா நீ அதை பேசவே மாட்டேங்கிறீங்க. நீங்க வாங்க, உங்களுக்கே தர்றோம், நான் எழுதி தர்றேன், உங்களுக்கே தர்ற 10 கோடி. 8 கோடி மக்கள் யார் வந்தாலும் சரி, நீங்களே வாங்க, உங்களுக்கே கொடுத்துட்றோம். ஏன் வர மறுக்கிறாங்க, ஏன் ஓடுறாங்க? வர சொல்லுங்க. சரி, இப்போ குழந்தை உதாரணம் சொன்னீங்கல்ல, இப்போ மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் யாரா இருக்காரு? இப்போ வந்து ஒரு முத்துசாமி இருக்காரு, முத்துசாமி இருக்காரு. உங்க ஊருக்காரர் தானே? எங்க ஊருக்காரர் தான், ஈரோட்டுக்காரர் தான் அவர் இருக்காரு. சரி, அவர் தரப்புல ஒரு குழந்தைய அனுப்பிட்டு எங்க தரப்புல ஒரு குழந்தைய அனுப்புகிறோம். 2 குழந்தையுமே ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவருடைய கண்காணிப்பில், செவிலியருடைய பராமரிப்பில் அந்த 2 குழந்தைகள் இருக்கட்டும். ஒரு குழந்தைக்கு, அவங்க கொண்டு வந்த குழந்தைக்கு அமைச்சர் அவர்கள் டாஸ்மாக் மதுவை அனுப்பிட்டு
நாங்கள் கள்ள கொடுக்குறோம், அந்த குழந்தைக்கு டாஸ்மாக் மது கொடுக்கட்டு, நாங்கள் கொண்டு வந்த குழந்தைக்கு கள்ள கொடுப்போம், ஒரு 2 நாளைக்கு பின்னாடி பார்ப்போம் எந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு. பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே ஆல்கஹால் தான். ரெண்டுமே ஆல்கஹால் தான். அப்படின்னா சமூகத்துக்கு சீர்கேடு இல்லையா? சமூகத்துக்கு சீர்கேடு இல்லையா? இப்ப காலையில் இட்லி சாப்பிட்டீங்களா இல்லைங்களா? இட்லி உண்டைங்களா? உண்ணமில்ல உண்டைங்கல்ல. இட்லி மாவாட்டுறாங்க உங்க வீட்டில். மாவாட்டின உடனே இட்லி சுட்டா இட்லி சுட முடியுமா? தோசை வார்க்க முடியுமா? அது புளிச்சு போனா தான் இட்லி சுட முடியும், தோசை வார்க்க முடியும், இல்லை உட முடியாது. அப்படி புளிச்சு போகும்போது ஆல்கஹால் வந்துடும். ஆகவே நீங்களும் கல்லை குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. கல்லை குடிக்கல, கல்லை தின்னுட்டு வந்திருக்கீங்க. இட்லி திங்கிறது தானே, கல்லை தின்னுட்டு வந்திருக்கீங்க. எங்ககிட்ட வந்து வாரத்தில் வந்து வெல்ல முடியாது. யாராச்சும் இருந்தால் வர சொல்லுங்க. 8 கோடி மக்கள்ல யார் வேணாலும் வர சொல்லுங்க. இல்லை, எத்தனையோ தலைவர்களை நீங்க அணுகிருக்கீங்க, அவங்களாம் வந்து உங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்களா? ஏன் அளிக்கல? என்ன காரணம்? அவங்களுக்கு வருமானம் போகுது, அத்தனை தலைவர்களுக்கு வருமானம் போகுது. இன்னைக்கு வந்து நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மது மூலமா அரசுக்கு எவ்வளவு வருவாய் வருது? ஆண்டுக்கு எவ்வளவு வருது? 50,000 கோடி. வருஷம் 40,000 கோடி வருது. 50,000 கோடி. இந்த வருஷம் 50,000 கோடி. இது முன்கதவு வழியா வர்றது, எல்லாத்துக்கும் தெரியறது, கணக்கில் காட்டக்கூடிய ஒன்று. கணக்கில் காட்டாமல் பின்கதவு வழியா போறது ஒரு 50,000 கோடி. அது லிக்கர் லாபின்னு இருக்காங்க, வலுவா இருக்காங்க, அவங்க கைக்கு போய் சேருது. அரசுக்கு வராத பணம், அரசுக்கு வராத பணம் லிக்கர் லாபி கைக்கு போய் சேருது. அந்த பணம் எங்களுக்கு வருது. அந்த பணம் எங்களுக்கு வருது. எப்படி வருதுன்னா, தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவை. அந்த லிக்கர் லாபி என்ன பண்ணுறாங்க, எல்லா கட்சிகளுக்கு கொடுத்துட்றாங்க. எடை போட்டு விடை கண்டு, இந்த கட்சி ஆளுகின்ற கட்சி கூடுதலாக கொடுக்கணும், இது பிரதான எதிர்கட்சி கூடுதலான தொகை கொடுக்கணும், இது லெட்டர் பேட கட்சி இது கிள்ளி கொடுத்தா போதும். இப்படி எல்லாத்தையும் கவனிச்சிடுறாங்க. ஒரு சில கட்சிகளை தவிர எல்லாரும் கையேந்துடுறாங்க. தேர்தல் நேரத்தில் தேர்தல் செலவுக்காக, தேர்தல் செலவுக்கு ஒரு பகுதியை வச்சுக்கிறாங்க, ஒரு பகுதி எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் தான் கேட்குறோமே, என் ஓட்டில் ஓட்டு எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்குன்னு, எங்களுக்கு வாக்குக்கு பணமாக கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சுழற்சியில் இருக்கிறதுனால நீங்கள் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கிட்டா டாஸ்மாக் வருமானம் பெருசாக குறையாது, கணிசமான அளவு குறையும். அதுக்காகத்தான் அவங்களுக்கு வரக்கூடிய தொகையும் குறையும், கட்சிகள் கைக்கு வர்ற தொகை குறையும். அதனால தான் ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சி எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. நீ நான் ஒன்று, மக்கள் வாயில் மண்ணுன்னு வெளுத்து வாங்குறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கல்லுக்கான தடையை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றீங்க. அப்படி இருந்தும் உங்களுடைய அந்த போராட்டம் வந்து வெல்லாது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தவில்லையா இவ்வளவு ஆண்டு கால பயணத்துல? கோழிக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குதா? கோழிக்கு வருத்தம் ஏற்பட்டுருக்குதா? கோழி காலையில் கூவுது, அதுக்காக கோழி போய் கொட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்களை கொத்தி எழுப்ப முடியும்? அது கோழியினுடைய வேலையும் அல்ல. அதே மீறி கோழி போய் கொத்தி எழுப்பிட்டு என்ன நடக்கும்? பிடிச்சிருவாங்க குறவலைய. அடுத்து என்ன நடக்கும்? கோழி குழம்பு தான் மணக்கும். அது எங்களுடைய வேலை அல்ல. கோழி வருத்தப்பட்டுதான், நான் இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கிறனே, கோவிக்கிட்டு இருக்கிறனே, அவன் பாரு கொட்டிட்டு தூங்கிட்டு இருக்கானேன்னு அப்படின்னு கோழி வருத்தப்பட்டுதான்? வருத்தப்படல. அதே மாதிரி தான் எங்களுடைய நிலைப்பாடு. வி ஆர் கேட்டலிஸ்ட். நாங்கள் கிரியா ஓகே. ஒரு அநியாயம் நடந்தால் அநியாயம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். மக்கள் போராட்டத்துக்கு வந்தால் பொற்காலம் மலரும், இல்லாமல் போனால் போராத காலம் தொடரும். தமிழ்நாட்டில் கல்லுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு மேடையிலேயே கொண்டு வந்து நீங்கள் தலைவர்களுக்கெல்லாம் கல்லை ஊற்றி கொடுக்கறது என்பது இதுவே வந்து ஒரு வழக்கு பதிவுக்கூடிய ஒரு விஷயமா மாறாதா? பதிவு பண்ண சொல்லுங்களேன், தைரியம் இருந்தா அரசாங்கத்தை பதிவு பண்ண சொல்லுங்க. என்ன பண்ணுறாங்க? காவல்துறை எங்களை கைது பண்ணுவாங்க, ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து வச்சுருப்பாங்க, மாலையில் 5 மணிக்கு துரத்தி விட்டுருவாங்க. இதான் வழக்கு? அப்புறப்படுத்துறது வழக்கா? இது முதுகில் குத்தக்கூடிய கோழைத்தனமான செயல். இப்போ நானே கல் குடிச்சேன்ல, சீமான் குடித்தாரு, அண்ணாமலை குடித்தாரு, எங்கள் மேலையெல்லாம் வழக்கு பதிவு பண்ண சொல்லுங்கள், எங்களை வந்து கைது பண்ண சொல்லுங்கள், சிறையில் அடைக்க சொல்லுங்கள், நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு போய் நிறுத்த சொல்லுங்கள். ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கும். அது அரசாங்கம் செய்யறது இல்லையே. எங்கள் முதுகில் குத்திட்டு ஓடிடுறாங்க, நெஞ்சில் குத்துறதுக்கு அவங்களுக்கு தயாராக இல்லையே. இது கோழைத்தனமான செயல் இல்லையா? இது கேவலமா இல்லையா? இல்லை, சில வருஷம்லாம் தொடர்ந்து அசுவமேத யாகம்லாம் வந்து பண்ணீங்க, அதெல்லாம் என்னதான் ஆச்சு? அந்த அசுவமேத யாகம்லாம் பழிக்கவே இல்லையே. இது கருணாநிதி எங்களை கண்டு ஓடினவர் தான், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஓடியவர் தான், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களும் ஓடியவர் தான், இப்போ இருக்கக்கூடிய மாண்பு மு க ஸ்டாலின் அவர்களும் ஓடியவர் தான்.
துணிச்சல் இருந்தால் தைரியம் இருந்தால் அந்த யாக குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபிக்க வேண்டியது தானே. எந்த ஊருக்கு போயிருந்தாங்க? ஏன் வரல? சரி, இப்போ வேணாலும் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், நாங்கள் யாகம் நடத்துகிறோம், வர சொல்லுங்கள், தடுத்து நிறுத்தி வாதத்துக்கு பார்ப்போம். இல்லை, அசுவமேத யாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுக்கு ஒரு உவாத ஒரு விஷயம் தானே. அது காவல்துறையில் அப்படித்தான் மேலதிகாரி முதல் கூட சொன்னாங்க. யோ, இன்னும் அசுவமேத யாகம்னு சொல்றீங்க, என்ன குதிரை நெருப்புல கொண்டு தள்ளுறீங்களா? அப்படி அல்ல. அதாவது ராமாயணத்துல ராமர் அசுவமேத யாகம் நடத்துவார் தெரியுமா? அது கதைங்க. அது கதையல்ல. அசுவமேத யாகம்னா அதுதான். அதாவது எதிர்ப்பு இல்லைன்னு இந்த கோரிக்கைக்கு அதாவது இந்தியில வால்மீகி இங்க கம்பர் எழுதினாரு. யார் எழுதட்டும், அது வேற விஷயம். கம்பர் எழுதினா வால்மீகி எழுதினா, ஆனா ராமாயணத்துக்கு நிகரான ஒரு இலக்கியம் யாராலும் எழுதப்பட முடியாது. நீங்க அந்த மாதிரி ஒரு வர்ணனை வந்து எந்த இலக்கியத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவ சிந்தாமணி, குண்டலகேசியில் இல்லாதான் அதுல ராமாயணம். அதனாலதான் பாரதியார் சொல்றாரு, யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமியினில் யாங்கனமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஏன்னா அந்த நவரசம்னு சொல்றாங்கல்ல, அந்த நவரசத்தை அப்படியே கம்பர் வந்து கவிதையில வடிச்சு எடுத்து கொடுத்துருப்பாரு. வேற எந்த இலக்கியத்திலும் அந்த மாதிரி கிடையாது. நகை, அழுகை, இழுவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, சாந்தம், இது அப்படியே அந்த கவிதைகளில் காட்டுவார். கோபத்தில் குகன் சொல்லுவேன், அந்த பாடலில் கோப கணல் அப்படியே தெரிக்கும். ஆள நெடுந்தரை ஆறு கடந்திவர் ஓவாரோ, வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்தலன் என்று ஏசாரோ. கோபம் அப்படியே வரும். கும்பகர்னு எழுப்புவாங்க உலக்கையில் அடிச்சு. அப்போ அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உலக்கையில் அடிக்கிற மாதிரியே இருக்கு. உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்தீராய் எழுந்தீராய் கரங்கு போர் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். சூர்பனா நடந்துக்கிட்டு போவா, கம்பர் பதிவு பண்ணுறாரு, ஒரு பெண் நடக்கிற மாதிரியே. அணிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்புக்கு நல்ல படாபறை, அணிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பலன். ஒரு பெண்மையினுடைய மென்மையை பற்றி வள்ளுவர் சொல்லுவார். அதையே தான் கம்பர் பதிவு பண்ணுறாரு. நடக்கிற மாதிரி இருக்கு கவிதை. பஞ்சியளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியாள் ஆகி அஞ்சொலில மஞ்சையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். அதனால தான் கம்பருடைய கட்டுத்தறியும் கவிபாடும்பாங்க. கம்பனுக்கு நிகர் எந்த கொம்பனாலே முடியாது எழுதுறதுக்கு. இன்னைக்கு உலகத்தில் பல ராமாயணம் எழுதியிருந்தாலும் தமிழில் கம்பர் எழுதிய ராமாயணத்துக்கு நிகரான ராமாயணம் எந்த ராமாயணமும் இல்லை. இது டெல்லி தொலைக்காட்சியினுடைய தீர்ப்பு. தூரதர்ஷன் அப்போ இருந்தது அந்த காலத்தில் 84. அதுதான் தமிழுக்கு பெருமை. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். அதுதான் தமிழுக்கு பெருமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். செவத்தில் எழுதுனா வெள்ளச்செவர் தான் கருப்பாகு, தமிழ் வளராது. நாம் என்ன பண்ணோம், 8 உலகத்தமிழ் மாநாடு, 1 உலக தமிழ் செம்மொழி மாநாடு, 9 மாநாடுகள் நடத்தணுமே. ஏதாச்சும் ஒரு இலக்கியம், நல்ல இலக்கியம் படைக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டிருக்குமா? இல்லையே. அகத்தியம், தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, 11 கணக்கு, 5 பெருங்காப்பியங்கள், 5 காப்பியங்கள், 2 பெரும் இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், ஒரு இலக்கியம் அரங்கேறலையே. தங்களையும் தங்க குடும்பத்தை தங்க கட்சியும் முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. இப்ப நீங்க வந்து யாருக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கீங்க? நாங்க யாருக்கு ஆதரவு தெரிவிச்சோ தெரிவிக்க வைக்காம போயோ, வள்ளுவர் வழியில தான் தேர்தல் முடிவு இருக்கும். யார் வள்ளுவர் வழி பின்பற்றுறாங்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள். ஏன் கேட்கல? வள்ளுவர் வழி எதுன்னு கேளுங்க. வள்ளுவர் வழியை பின்பற்றுபவர்கள் இன்று வெற்றி பெறுவார்கள். வரக்கூடிய 2026 அவர்கள்தான் வெற்றி கனியை பறிப்பார்கள். வள்ளுவர் என்ன சொன்னாரு? அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. தேர்தல் அவ்வுலகில் நடக்குதா இவ்வுலகில் நடக்குதா? இவ்வுலகில் என்ன வேணும்? துட்டு கொடுக்கறதுக்கு வேணும்.
வாங்குறதுக்கு நாங்கள் தயார், பேரம் பேசுறதுக்கு நாங்கள் தயார். என் வீட்டில் எவ்வளோ கொடுப்பேன் எனக்குன்னு பேரம் பேச நாங்கள் வாங்குறோம். ஏங்க வாங்கிட்டு தான் குத்துறோம். விவசாயி இத பாருங்க, விவசாய சங்கத்துல இருக்கிறீங்க, கல்வியகம் தனியா நடத்துறீங்க. ஆமா, காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறோம். ஆமா, வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறோம். நாங்க வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டோம், வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டோம். ஒரு வழக்கறிஞர் இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? தப்பு தான். தப்ப நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மக்களாக நாங்கள் தொடர்ந்து தவறை செய்து கொண்டு இருக்கின்றோம். எங்க தொகுதி என்ன தொகுதி? மொடக்குறிச்சி தொகுதி. அதே மொடக்குறிச்சி தொகுதியில் ஒரு காலகட்டத்தில் 1996ல் 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நிறுத்தி பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். முதல்ல தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுடைய தாக்குதல், தேர்தல் முடிஞ்ச முன்னாடி கலைஞருடைய தாக்குதல். இந்த 2 தாக்குதலை தாக்கு பிடிக்க என்னால் முடியல. நீங்க தான் அத்தனை கேண்டிடேட் நிறுத்திருக்கிறீங்க. ஆமா, கடைசியில் கடனாளியாகி மஞ்சளை விற்று கடனை கட்டினேன். விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய 5 பேர் கொண்டுட்டு போய் கலைஞருடைய காலடியில் அடமானம் வச்சுட்டாங்க. அவங்க ஒரு பைசா போடல, எதுக்கு வரல. இதுதான் உலகம், புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த ஓட்டு சீட்டே எவ்வளோ பெருசு. பேரில் வச்சு தான் நடத்துனாங்க. சீமண்ண பேரில் அதுதான் வாக்குப்பெட்டி. வாக்கு சீட்டு ஒரு புத்தகம். தேர்தலில் நடத்த முடியல, தள்ளி போச்சு. உலக சாதனை. என்ன பயன்? ஆனா அதே மாரி சுப்புலட்சுமி ஜெயிச்சாங்களே. ஜெயிச்சாங்கன்னா ஜெயிக்கிறது வந்து அதுல என்ன இருக்குது? ஜெயிக்கிறது என்ன இருக்குது? வெற்றி பெறதுல என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் வெற்றி பெறலாம். இன்னைக்கு வந்து நான் அதே மொடக்குறிச்சி தொகுதியில் நாளைக்கு 2026 என்னால் வெற்றி பெற முடியும். வாக்குக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்து, அதை வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு நியாயமான அடியார்கள், நம்பிக்கையான அடியார்கள் என்னிடம் இருந்தால் நான் தான் 2026 மொடக்குறிச்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலே பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட பணம் கொட்டி குவிஞ்சு கிடந்தா, அதை வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையான அடியார்கள் என்னிடம் இருந்தால் நான் தான் 2026 முதலமைச்சர். பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. நற்பொருள் நன்குணது சொல்லணும், நல்குறவார் சொற்பொருள் சோறுபடும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் கட்சி தலைவர்கள் வியூக களம் அமைச்சு எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ கலைஞர் கருணாநிதி இருந்தார்ல, அவருடைய பேர் என்ன? பெத்தவங்க வச்ச பேர் என்ன? என்ன பேர் வச்சாங்க? தட்சிணாமூர்த்தி. எப்படி மாற்றிக்கிட்டாரு? கருணா நிதி, உதய நிதி, தயா நிதி, கலா நிதி, இன்ப நிதி. கார்ல் மார்க்ஸ் பொதுவுடைமை தத்துவத்தை மண்ணில் விதைக்கின்ற பொழுது வச்ச பேர் என்ன? கேபிட்டல், மூலதனம். இயற்கை அது, நான் தவறுன்னு சொல்லல. ஆலிலை பூவுங்காயும் மனிதரும் பழமும் உண்டேல் சாலவே வட்சியெல்லாம் தம்குடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திப்பர் கோடாகோடி ஆலிலை ஆதி போனால் அங்கு வந்திருப்பார் உண்டோ. ஒரு ஆலமரம் பழுத்திருந்தா பலதரப்பட்ட பறவைகள் வரும். பட்டு போய் நின்று என்ன வரும்? இவங்கெல்லாம் பணத்தை கொள்ளையடிச்சு குவிச்சு வச்சிருக்கிறவங்கெல்லாம் பழமரம். நாங்கெல்லாம் நியாயத்தை வச்சிருக்கிறவங்கெல்லாம் பட்ட மரம். எங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.